Hi students, I am Farooq. Today let's see about capacitors and capacitance, which is one of the most important topic. Okay, so listen well. Let's start our class. Okay students, today நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா induced electric field inside the dielectric. அதாவது ஒரு dielectric இன்சைடில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அங்கே நம்ம இன்டியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் என்ன, டைரெக்ஷன் என்னங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வி ரீகால் டைஎலக்ட்ரிக். வாட் இஸ் மீன் பை டைஎலக்ட்ரிக்? நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட நம்ம பார்த்தோம் டைஎலக்ட்ரிக்னா என்ன அப்படிங்கிறது. இட்ஸ் ஏ இன்சுலேட்டர். தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இட்ஸ் மேடப் ஆஃப் போலார் அண்டு நான் போலார் மாலிகுல்ஸில் மேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் டைஎலக்ட்ரிக் தெரியும், எபோனைட்டு, கிளாஸ் ராடு, மைக்கா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒன் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பேக் டு த டாபிக், தட் இஸ் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த டைஎலக்ட்ரிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு கண்டக்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு ரீகால், இதுக்கு நேற்று பார்த்த அதே டாப்பிக்கில் ஒரு சின்ன ஒரு ரீகால் தான். எது சார்? கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஈக்லிபிரியம்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட், அது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஈக்லிபிரியம்னு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ கண்டக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ ஒரு கண்டக்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டக்டருடைய இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. ஏன் சார் ஜீரோ ஆகுதுங்கிறதுக்கான ஒரு ரீசன் நம்ம சொன்னோம். நீ எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணிடும், நல்லிஃபை பண்ணிடும். நல்லிஃபை மீன்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஜீரோவை தான் மாற்றும். ஓகே, இது நடக்கும். பட் அந்த பிரச்சனை இங்கே கிடையாது. ஏன்? டைஎலக்ட்ரிக் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரானே இல்லை. எலக்ட்ரான் இருந்தால் தான் இங்கே எங்கேயும் மூவ் ஆகிறனால எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொண்டு வர முடியும். பட் அந்த வேலையும் இங்கே இல்லை. எலக்ட்ரான் வந்து டைட்லி பவுண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறேன், எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ கொடுக்கறதுனால இங்கே என்ன நடக்குது, எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு டைஎலக்ட்ரிக்ஸ் கொடுத்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸை ரீஅலைன் பண்ணும். வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அது ஒரு ரீஅலைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு இப்போ போலார் மாலிகுல்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு போலார் மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ போலார் மாலிகுல்ஸில் பாருங்கள், இப்படி ரேண்டமாக ஓரியன்ட் ஆகிருக்கு. ரேண்டமாக என்ன இருக்குன்னா ஓரியன்ட் ஆகிருக்கு. இப்போ இதே போலார் மாலிகுல்ஸை தான் நான் அடுத்து என்ன செய்கிறேன், ரெண்டு பேரலல் பிளேட், சார்ஜ்டு பேரலல் பிளேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இது எப்படி ஓரியன்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது ரீஅலைன்மெண்ட் எப்படி நடக்குது. ஓகே, அதுதான் நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த ரீஅலைன்மெண்ட்னால அங்கே என்ன நடக்குதுன்னா இன்சைடில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்சைடில் என்னங்க ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னா, நாட் ஜீரோ பட் லெஸ் தென் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வெளியே கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்மாலர் வேல்யூ. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது. இது மேக்னிடியூட், இன்சைடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ. அட் த சேம் டைம் டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்குது சார், நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் அடுத்த டயக்ராமு. ஓகே, அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ இதே டயக்ராம் தான். இப்போ போலார் மாலிகுல்ஸ் தான் இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ என்ன நடக்குது, இங்கே ரெண்டு பிளேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜர் பிளேட், இங்கே இருக்கக்கூடியது ஃபுல்லாக. அனதர் ஒன் ஃபுல்லி நெகட்டிவ் சார்ஜர் பிளேட். எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணணுன்னு என்ன ஆகுது, மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே அந்த போலார் மாலிகுல்ஸில் என்ன ஆகுது, பார்ஷியலி அலைன் ஆகுது. அப்போ இது ஃபுல்லாக பாசிட்டிவ். இந்த பக்கம் போகிற பாருங்க, அட்ராக்ஷன் மாதிரி நெகட்டிவ் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா இங்கிட்ட அலைன் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இந்த சைடு இங்கிட்ட இருக்கக்கூடியது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து அலைன் ஆகிருக்கு. அப்போ என்ன நடக்குது, இங்கே இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால டைஎலக்ட்ரிக் உள்ள என்ன நடக்குதுன்னா, ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை ப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்குது. ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க இன்டியூசர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நடக்குது. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் லெஃப்ட் சைடும், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ரைட் சைடும் மாறுது, அலைன்மெண்ட் ஆகுது. ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதை வந்து இன்னொரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளில் வச்சு, ஒரு பலூன், சார்ஜ்டு பலூனை வச்சு நம்ம ஈஸியாக இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ அதை அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி நம்ம கொண்டு வரோம், டைஎலக்ட்ரிக் உள்ள எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால
உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ் ஆர் ரீஅலைன்மெண்ட். ஆல்ரெடி இருக்கிறது தான், அதை ரீஅலைன்மெண்ட் பண்ணுறேன். அந்த ரீஅலைன்மெண்ட்னால் இன்சைடில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் கொடுத்துருக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரொம்ப ரொம்ப கம்மி. சைடில் நோட் பண்ணிக்கிங்க, இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நாட் ஈக்குவல் டு 0. Direction of internal electric field is parallel to the external electric field. Okay, so அப்போ இந்த induced electric field எப்படி நம்ம கொண்டு வரோம்? That is realignment. Realignmentனால தான் இந்த dielectricக்கு இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொண்டு வரோம். ஓகே, சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள், அந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே எப்படி சார் ஒரு ரப்பிங் பலூன், அதாவது ஆஃப்டர் சார்ஜடு பலூனை ரப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாலில் போய் அட்டாச் ஆகிக்குது. அதுக்கான ரீசன் இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கிற மாதிரியே தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் பலூன் என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக ப்ராட் நியர் டு த வால் கிட்ட நம்ம கொண்டு போனோம்னா அது போலரைஸ் ஆகிருக்குது. அப்போ ஆப்போசிட் சார்ஜஸ், அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸில் இது நெகட்டிவ் சார்ஜு வாலுடைய பாசிட்டிவ் சைடில் போய் அட்ராக்ட் ஆகிரும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் நமக்கு. ஓகே, சார்ஜ்டு பலூன் ஆஃப்டர் ரப்பிங் ஸ்டிக் ஆன் டு எ வால், ஒய் சார்ஜ்டு பலூன் ஆஃப்டர் ரப்பிங் ஸ்டிக்ஸ் ஆன் டு எ வால் அப்படிங்கிறது. அப்போ ரீசன் என்ன? ஆஃப்டர் போலரைசிங் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வால் அட்ராக்டட். ஓகே, திஸ் இஸ் த ரீசன். Okay, we see the next topic, that is dielectric strength. Okay students, we see the next one, that is dielectric strength. Dielectric strength, first நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா dielectric breakdown ஓட definition கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு dielectric breakdownனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த டாபிக் induced electric field inside the dielectric, அது ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறோம். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே எப்படி இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம், அதை விட கம்மியாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே இன்டியூஸ் ஆகுது. அந்த உள்ளே இன்டியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரீஅலைன்மெண்ட்டு, உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸை ரீஅலைன்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னா என்ன, டைஎலக்ட்ரிக்கை பிரேக் பண்ணுறோம். என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டமோட டைட்லி பவுண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரானை, ஃப்ரீ சார்ஜஸை நான் என்ன பண்ணுறேன், வெளியே எடுத்துகிட்டு வரேன். வெளியே எடுத்தோன்னு முன்னாடி என்ன ஆயிடுது, அந்த டைஎலக்ட்ரிக்கு கண்டக்டர்ஸாக மாறும். ஸோ அதுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். அதான் நம்ம புக்கில் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள், when the external electric field is applied to the dielectric is very large. ஸோ நான் என்ன செய்கிறேன், அதிகமான அளவுக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு டைஎலக்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ணும் பொழுது இட் tears the atoms apart so that bounded charges become free charges. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த க்ளோஸாக டைட்டாக இருக்கக்கூடிய ஆட்டம், அதாவது ஆட்டமோட டைட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரானாக மாற்றுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணி விடுறேன். ஸோ அந்த பிரேக் பண்ணக்கூடிய இதுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுனால் என்ன நடக்குது, அதான் நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க. இப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்டார்ட் டு கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஆட்டோமேட்டிக்காக டைஎலக்ட்ரிக் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ டைஎலக்ட்ரிக்கை நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் லைக் எ கண்டக்டர், இட்ஸ் லைக் எ கண்டக்டர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா திஸ் கால் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். ஓகே, சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், வாட் இஸ் மீன் பை டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன், ஆட்டமோட டைட்டாக பவுண்டாக இருக்கக்கூடிய சார்ஜஸை ஃப்ரீ சார்ஜாக மாற்றுறோம். அதுக்கு என்ன செய்யணும், நான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், லார்ஜ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக டைஎலக்ட்ரிக் என்ன மாறிடுது, உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரானை வெளியே, உள்ளே இருக்கக்கூடிய டைட்லி பவுண்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரானை மாற்றி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண வைக்கிறது. இதுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், the maximum electric field the dielectric can withstand before it break down, it's called dielectric strength. அப்போ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொடுக்குற வரைக்கும் என்ன நடக்குது, இங்கே withstand before it break down. அப்போ பிரேக் டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம்.
ஹியர் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா சம் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ மைக்கா, டெஃப்லான், பேப்பர், ஏரு, பேராக்சி கிளாஸ், இது எல்லாமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா சம் மெட்டீரியல்ஸ், டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸு. அதோட டைஎலக்ட்ரிக் ஹெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ், தட் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இவ்வளோ எலக்ட்ரிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்காவுக்கு 100 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ், இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நீ அப்ளை பண்ணும் பொழுது இப்போ மைக்காவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஏருடைய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பாங்க. அது 1 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த டேபர்க்கான 1.1 இருக்கக்கூடிய எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஏருடைய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் வந்து ஏர் கொடுக்கும் பொழுது ஏர் என்னவோ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும், கண்டக்டர்ஸாக பிஹேவ் பண்ணும். அப்போ இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணுவோம். இஃப் த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ்டு பியாண்ட் திஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட நம்ம இன்னும் அதிகமாக கொடுத்தோம்னா, எவ்வளோட 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸை விட அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்க ஆரம்பிச்சிடும், ஏர்லேருந்து ஒரு ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ மைக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 100 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ இதை விட நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா அது என்ன நடந்துடும், இங்கே டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் நடக்கும். அப்போ இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது தான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைஎலக்ட்ரிக் வந்து பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது induced electric field inside the dielectric, then second one dielectric breakdown. Now last topic, dielectric strength. We see the next one, it's a very important, that is capacitors and capacitance. Okay students, we see the next one, that is capacitors and capacitance. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸில் மேக்ஸிமம் நம்ம பார்த்துருப்போம். லைக் ரேடியோ சர்க்யூட்ஸு, ரிமோட்டு, எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த டிவைஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இட்ஸ் கால்ட் கெப்பாசிட்டர்ஸ். அது என்ன சார் கெப்பாசிட்டர்ஸ்? ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை கெப்பாசிட்டர்ஸ்? அப்போ கெப்பாசிட்டர்ஸுங்கிறது என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் பேர் தான் கெப்பாசிட்டர்ஸ். Capacitor is a device used to store the electric charge and electrical energy. Capacitor என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் சார்ஜையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் பேர் தான் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 2 parallel plate, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 conducting object. இப்போ டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும், 2 எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 கம்பி மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கும், 2 தின் ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இது எப்படி பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க, கன்சிஸ்ட் ஆஃப் 2 conducting object, யூஸ்வலி பிளேட்ஸ் ஆர் ஷீட்ஸ். அதை வந்து செப்பரேட் பண்ணுறோம், ஸ்மால் டிஸ்டன்ஸில் ஒரு சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ கெப்பாசிட்டரில் பார்த்திங்கனாவே தெரியும், இப்போ டயக்ராமில் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 கம்பி இருக்கும், அதை ஒரு டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மெனி எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸில் வந்து நிறையா இடங்களில் இது யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன ஒரு சிம்பிள் கெப்பாசிட்டரை எப்படி கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த டயக்ராமில் பார்ப்போம். ஓகே, அதான் கெப்பாசிட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமில், இப்போ இங்கே வந்து இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட். இப்போ இந்த பிளேட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது 2 கடையில் என்ன இருக்குங்க, டிஸ்டன்ஸு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, சொல்கிறது புரியுங்களா? ஒரு சிம்பிள் கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 2 parallel மெட்டல் பிளேட்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் Q அண்டு மைனஸ் Qங்கிறக்கூடிய மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறோம். இந்த மெட்டல் பிளேட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கெப்பாசிட்டரோட அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பேட்டரி எடுத்து என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். அதை ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் D. இந்த பிளேட்ஸுடைய ஏரியா A. இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேட்டரியோடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னா Vங்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ ப்ளஸ் எடுத்து ப்ளஸ் Qங்கிற பிளேட் எடுத்து ப்ளஸ் பேட்டரியோடைய ப்ளஸ் டெர்மினலையும் மைனஸ் எடுத்து பேட்டரியோடைய மைனஸ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பேட்டரியோடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா V. இப்போ இங்கே என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக பொட்டன்ஷியல் வந்து என்ன நடக்குது, இங்கே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எலக்ட்ரான் வந்து 1 பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கொடுத்துருக்காங்க பாருங்கள், த எலக்ட்ரான்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் 1 பிளேட் டு அனதர் பிளேட்.
அப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே அதிகமான சார்ஜ் நம்ம கொடுக்குறனால இங்கேருந்து சார்ஜஸ் மூவ் ஆகுது. அட் த சேம் டைம் இங்கே மைனஸ் சைட்லேருந்து இதே ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அதான் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். The electrons are transferred from one plate to other plate by the battery so that one plate becomes negative charge with minus Q. நம்ம கொடுக்கறதுனால தான் என்ன நடக்குது, அது ஃபுல்லாக மைனஸ் க்யூவாக மாறுது. another one plate என்னவா மாறிடுது, பாசிட்டிவ் சார்ஜ்டு பிளேட்டாக மாறுது, தட் இஸ் ப்ளஸ் க்யூ. இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சார்ஜ் ரெண்டு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா, தட் வில் பி ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா இந்த பேட்டரியோடைய வோல்டேஜ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 மார்க் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இது வந்து 1 மார்க். என்ன சொல்கிறேன், இந்த ரெண்டு பிளேட் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் இட் வில் பி ஈக்குவலண்ட் டு த டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பேட்டரியுடைய வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதைத்தான் நம்ம எங்கேயும் சொல்கிறோம். இப்போ இவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பேட்டரி வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த ரெண்டு சைடு ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இதை நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்போ இதுலேருந்து தான் டிஃபைன் பண்ணுறாங்க கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு டெஃபினிஷன் இங்கே தான் சொல்கிறாங்க. இதை வச்சு தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸோட டெஃபினிஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, சார்ஜ் ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் இஸ் ப்ரொபோஷ்னல் டு த, எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இப்போ இங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் வந்து இட்ஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது என்ன சொல்கிறான், இது பேட்ரி வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜ். அப்போ இது என்னது, ரெண்டு பேரலல் பிளேட். இதுதான் கெப்பாசிட்டரோட சிம்பிள். நம்ம ஃபிசிக்ஸில் வந்து கெப்பாசிட்டரை இப்படி தான் சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே சார், இங்கேருந்து இங்கே சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறோம். இதை ப்ராசஸை நம்ம பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனுங்கிறோம். எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாமல், ஆக்சுவல் கான்டாக்ட் இல்லாமல் சார்ஜை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்போ கெப்பாசிட்டரோட பேசிக் பிரின்சிபல் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்லலாம். அப்போ அதை நோட் பண்ணிக்கங்க ப்ராக்கெட்டில், டெக்ஸ்ட் புக்கில் நோட் பண்ணிக்கங்க. பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகே, இப்போ இது சிம்பிள், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா கெப்பாசிட்டன்ஸோடைய டெஃபினிஷன் பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் கெப்பாசிட்டருங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரோடைய எண்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, தட் மீன்ஸ் ஃப்ரம் த டயக்ராம் ஆஃப் பிங்கிற டயக்ராம்லேருந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த பேட்டரியோடைய டெர்மினல் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு பிளேட்டில் என்ன நடக்குது, ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுதான் சொல்லியிருப்பாங்க. The battery voltages is increased. If the battery voltages is increased, the amount of charge stored in the plates also increased. ஓகே, ஸோ இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை கொண்டு வரோம். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இங்கே வோல்டேஜோட சிம்பிள் என்ன, பேட்டரி வோல்டேஜோட சிம்பிள் தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். அப்போ விக்கும் க்யூங்கிறது என்ன, சார்ஜ். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அந்த ரிலேஷன்ஷிப்போட எண்டில் தான் நம்ம பார்க்குறோம் என்னென்னா டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, அதான் இப்போ அடுத்த ஸ்லைடில் வரும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ அந்த டயக்ராம்லேருந்து, இப்போ டயக்ராம் பியிலேருந்து நம்ம சொல்கிறோம் வாட் இஸ் க்யூ, ஸ்டோரேஜ், அதாவது சார்ஜ் பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜோட வேல்யூ. வாட் இஸ் வி, டெர்மினல் வோல்டேஜ் நம்ம சொல்லலாம். ஸோ இது ரெண்டு எப்படி இருக்குது, அப்போ என்ன சொல்கிறாங்க, டெர்மினல் வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ அதுலேருந்து என்ன சொல்லலாம், அது இப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், அது ரெண்டு கடையில் என்ன ரிலேஷன்ஷிப்னா தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ க்யூக்கும் விக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த க்யூ எங்கேங்க ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் சொல்கிறாங்க, எங்கே பிளேட்ஸில். இந்த விங்கிறது என்னங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது எங்கே இருக்கக்கூடியது, பேட்டரியில் இருக்கக்கூடிய டெர்மினல் வோல்டேஜ். அது என்ன சார் டெர்மினல் வோல்டேஜ், பேட்டரியில் நம்ம பார்த்துருப்போ ப்ளஸ் மைனஸ்னு போடுவோம், அதான் டெர்மினல் வோல்டேஜ். ஸோ அது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கட் பண்ணோம்னா என்ன கொண்டு வரணும், ஒரு கான்ஸ்டன்ட் டைம் கொண்டு வரணும். அந்த கான்ஸ்டன்ட் டைம் பேர் தான் சி மீன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, சிங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனாலிட்டி கட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் டைம் தான் சி.
that C it's called proportionality constant, that is called capacitance of the capacitors. Okay, அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், அந்த கெப்பாசிட்டன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர்ஸை நம்ம என்ன செய்யலாம், டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சியை அப்படி வச்சுக்கிறோம், வியை கொண்டு போய் டிவைட் பண்ணுறோம். அப்போ அதுலேருந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இட்ஸ் ஏ ரேஷியோ. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரேஷியோ. இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ சார், மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் எய்தர் ஆஃப் த கண்டக்டர் பிளேட்ஸ், அந்த பிளேட்ஸுடைய மேக்னிடியூட், ஏதாவது ஒரு பிளேட்டுடைய சார்ஜோட மேக்னிடியூட் டு த எதுக்கு சார், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எக்ஸைட்டிங் between the conductors. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ சொன்னீங்கன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ். இட்ஸ் ஏ 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் நம்ம அந்த டெஃபினிஷன் போல்ட் பண்ணி காட்டியிருக்கோம். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 56 இருக்கும். அந்த டெஃபினிஷன் ப்ளஸ் இந்த எக்ஸ்பிரஷன் C is equal to Q by V இதையும் எழுதணும். இப்போ இந்த ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் நம்ம எழுதினாலே 1 மார்க்கு. ஓகே, இப்போ டயக்ராமில் நம்ம இங்கே பார்க்குறது தான் சிம்பிள். நார்மலாக சிம்பிளில் கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு இது ஈக்குவல். இப்போ பேட்டரினா ஒரு கோடு பெருசாகவும் ஒரு கோடு சிறுசாகவும் போடுவோம். பட் கெப்பாசிட்டர்ஸ்னால் ஈக்குவல் லென்த்தில் ட்ரா பண்ணணும். அல்லது இதுவும் பார்த்திங்கன்னா என்னது, சிம்பிள் தான். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா என்னென்னா டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டருடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதோட யூனிட் தெரியணும். அப்போ யூனிட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know the unit of charge, that is coulomb. ஜஸ்ட் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி we know the unit of potential difference, that is volt. அப்போ coulomb per volt is the unit of SI unit of capacitance. இதை சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃபேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக எது சொல்லுவோம்னா மைக்கேல் ஃபேரடேவை அவர் ஹானர் பண்ணுறதுக்காக அவருடைய நேமை ஃபேரட் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சிம்பிளில் கேபிட்டல் F ஃபாலோ பண்ணுவோம். புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபேரடுங்கிறது வெரி லார்ஜ் யூனிட், ரொம்ப ரொம்ப பெரிய யூனிட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு. ஆனால் அதனால் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோ ஃபேரட் ஆர் பிக்கோ ஃபேரட், நேனோ ஃபேரட் இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிள், கெப்பாசிட்டர்ஸோட சிம்பிள் வந்து இங்கே 2 கொடுத்துருக்கோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த 2 சிம்பிளுமே கெப்பாசிட்டர்ஸ் தான் சொல்லுது. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் நமக்கு வெரி ஃபெமிலியர் ஒன். இப்போ ஒரு லைன் வந்து பெருசாகவும் ஒரு லைன் சிறுசாகவும் போட்டிருந்தா ஈஸியாக we know that is பேட்ரி. பட் கெப்பாசிட்டர்ஸ்க்கு போத் லைன் வில் பி ஈக்குவல். 2 லைனும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கணும். இது எதை சார் இண்டிகேட் பண்ணுதுன்னா 2 பேரலல் பிளேட்ஸ், 2 பேரலல் பிளேட்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி 2 லைன்ஸை ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு டோட்டல் சார்ஜ், இட்ஸ் ஏ 1 மார்க் கொஸ்டின். டோட்டல் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டர்னால் தட் இஸ் 0. நெட் சார்ஜ் என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஓகே, டோட்டல் சார்ஜ் நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும், பட் நெட் சார்ஜ் எடுத்து பார்த்தோம்னா அது 0 தான். ஓகே, இப்போ நவ்ய டேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டர் வந்து வேரியஸ் ஷேப்பில் கிடைக்குது. நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தோம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில், டிஸ்க் ஷேப்பில், இந்த மாதிரி டைப்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். செராமிக்கு, எலக்ட்ரோலைட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயும் நமக்கு செராமிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு கெப்பாசிட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் என்னது, ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸு, கெப்பாசிட்டர்ஸ் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை கெப்பாசிட்டர்? கெப்பாசிட்டர்னால் என்ன? தட் இஸ் சார்ஜ் அண்ட் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இது எதில் கன்சிஸ்ட் ஆகிருக்கு? 2 பேரலல் பிளேட்டில் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. இதோட வேலை என்ன? நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம்னா, ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணோம்னா, இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே சார்ஜை ஸ்டோர் பண்ணுற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, see the next one, that is capacitance of a parallel plate capacitors. அடுத்த டாபிக் நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வாட் இஸ் கெப்பாசிட்டர்ஸ் அண்டு டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம். டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் வித் யூனிட்டோடு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ் இடையில் என்ன கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதாவது சியுடைய வேல்யூ என்ன, சிக்கான ஃபார்முலா தெரியும், எக்ஸ்பிரஷன் தட் இஸ் Q by Vங்கிறது தெரியும். அப்போ இங்கே Q என்ன V என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வாட் இஸ் த C அப்படிங்கிறது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு see the diagram.
இப்போ 2 பேரலல் இன்ஃபினிட் லென்த் இருக்கக்கூடிய 2 பேரலல் பிளேட்ஸ் எடுத்துக்கிறேன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். பாருங்கள், 2 பேரலல் பிளேட்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஏரியா 2 பிளேட்டுக்குமே சேம் ஏரியா தான். ஈச் பிளேட்ஸ் ஹேவ் சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ரெண்டுமே ஏங்கிற ஏரியா இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூ, ஃபுல்லாக ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் இருக்குது. அட் த சேம் டைம் செகண்ட் பிளேட்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த 2 பிளேட்டுலையும் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிங்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பிளேட் கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும் சார்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குது. அதான் அந்த ரெட் லைனில் ஃபுல்லாக காட்டுறதுனா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நமக்கு தெரியும் இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது காஸ்லாவுடைய அப்ளிகேஷன், செகண்ட் அப்ளிகேஷனில் நம்ம பார்த்துருப்போம். தேர்ட் அப்ளிகேஷனில் பார்த்துருப்போம். 2 பேரலல் பிளேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது 2 பேரலல் பிளேட்டுடைய இன்சைடில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ 2 பேரலல், அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க? அப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தான் சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகே, சிக்மா பை எப்சிலான் நாட் இந்த 2 பிளேட் கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. இதில் சிக்மாங்கிறது என்ன சார்? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, தட்ஸ் கால்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. We know the definition of surface charge density. This is this one. Okay, the unit of surface charge density is coulomb per meter square or coulomb meter power -2. That is the SI unit of surface charge density. இப்போ இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ நான் எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் தான் இங்கே இருக்குது சார். E is equal to Q by A into epsilon naught அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த டிங்கிறது பாருங்கள். ஓகே, இப்போ E கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எங்கே சார் இருக்கிறது? இந்த 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த டிஸ்டன்ஸுங்கிறது பாருங்கள் எப்படி இருக்குங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் வெரி வெரி ஸ்மாலர். எதோட சார் கம்பேர் பண்ணுறோம்? பிளேட்டோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, அப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபைனைட் சைஸ் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வி நோ தட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சார் கண்டுபிடிச்சிடலாம்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சார். எப்படி சார்? What is that? This one, relationship between electric field and potential difference, that is E is equal to minus dV by dx. இந்த நெகட்டிவ் சைன் dd அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ என்ன வரும்? V by x சொல்லலாம், dV by dx சொல்லுவோம். அதில் V மட்டும்தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வேணும். அதை பக்கத்தில் நோட் பண்ணிங்க. we know that relationship between electric field and potential difference, that is E is equal to V by D or dV by dx அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் அந்த எக்ஸ்பிரஷன் V is equal to E into D. ஏன்னா E is equal to V by D, then V is equal to E into D. அப்போ E நமக்கு தெரியும். what is E? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைனைட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பிளேட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது தெரியும். ஸோ அதை எலக்ட்ரிக் ஃபீல்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிங்கிறது டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ் சார்? 2 பேரலல் பிளேட் கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. ஸோ V தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கூடிய இந்த வியை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டருடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். C is equal to Q by Vயில். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன நடக்கும்? இந்த A எப்சிலான் நாட்டுங்கிறது மேலே வந்துடும், Q கேன்சல் ஆயிரும். அப்போ what is C? that is epsilon naught A divided by D. ஓகே, இதுதான் என்ன? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ parallel plate capacitors. ஓகே, இட்ஸ் a very important 3 mark கொஸ்டின். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 3 mark கொஸ்டின் தான். இந்த டயக்ராமு ப்ளஸ் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதினாவே நமக்கு ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். தியரி வித்தவுட் தியரி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது மட்டும் எழுதினாவே நமக்கு 2 மார்க் கேரண்டி. ஓகே, அப்போ இதில் எப்சிலான் நாட்டுங்கிறது what is that? என்னங்க இது? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட எஸ்ஐ யூனிட் நம்ம இங்கே பார்த்தோம். கூலும் ஸ்கொயர், நியூட்டன் இன்வர்ஸ், மீட்டர் பவர் -2 ஆர் அனதர் யூனிட் ஃபேரட் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு அவனு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூனிட்டை, அந்த ஃபேரட் மீட்டருங்கிறத நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த சிங்கிற ஃபார்முலா வச்சு தான் எப்சிலான் நாட்டுக்கான யூனிட் அனதர் யூனிட் சொன்னோம், ஃபேரட் மீட்டர் இன்வர்ஸுங்கிற யூனிட்டு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து இந்த எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், எஃபெக்ட் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எப்படி இருக்குங்கிறத அடுத்து நம்ம டிஸ்கஷனில் பார்க்குறோம். ஓகே,
ஸோ அதில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் தான் சி. ஓகே, அந்த சிங்கிறது இட்ஸ் எப்சிலான் நாட் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட் இஸ் தட், எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், தட் இஸ் ஏக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சி இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ. அப்போ ஏரியாவை நீங்கள் என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ண கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எதுக்கு சார், டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ டிஸ்டன்ஸை குறைக்க கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது ரெண்டோட ரிசல்ட்டை தான் நம்ம அடுத்த இதில் கொடுத்துருப்பான். புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் நம்பர் 57 இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கெப்பாசிட்டர் பிளேட் இஸ் இன்க்ரீஸ்ட், more charges can be distributed from the same potential difference. அப்போ டிஸ்டன்ஸ், அதாவது ஏரியாவை நீங்கள் கூட்டினீங்கன்னா அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு சார்ஜோட வேல்யூவை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன, ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள், கெப்பாசிட்டன்ஸுடைய அந்த டிஸ்டன்ஸை வச்சு சொல்கிறான். ஸோ டிஸ்டன்ஸை ரிடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த பிளேட்டுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஏ ரிடியூஸ் பண்ணுறோம். ரிடியூஸ் பண்ணும்பொழுது என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் சார் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா இங்கே பாருங்கள் வி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டி. அப்போ டியை குறைக்க வி குறையும். அப்போ இ கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ வோல்டேஜ் குறையும் பொழுது அங்கே என்ன நடக்குது, டெர்மினல் வோல்டேஜ் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக voltage difference between the terminal battery is increases, then leads the additional flow of the charge plates from the battery. ஓகே, அப்போ இந்த டெர்மினல் வோல்டேஜ் அங்கே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த டிக்ரீஸ் ஆகிறனால சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் கொடுத்துருப்பாங்க செகண்ட் பாயிண்டில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பார்க்குறோம், நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறோம், 2 பேரலல் பிளேட்ஸ் எடுத்துக்கிறோம், அதோட ஈச் பிளேட்ஸோட ஏரியா ஏ, அதை ரெண்டையும் டிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் பிளேட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, செகண்ட் பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த 2 பிளேட் கிடையாது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுனா, தட் இஸ் ஈஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இது ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால பார்க்குறோம். இப்போ சிக்மாங்கிறது தெரியும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு விக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டிங்கிற ரிலேஷன்ஷிப் எங்கேருந்து வந்தது, the relationship between electric field and potential difference, அதுலேருந்து நமக்கு கிடைக்குது. இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய வியோட வேல்யூவை சியில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ வி see the next one, that is ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸாம்பிள் 1.20 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த நோட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 57 இருக்கக்கூடிய அந்த நோட் பார்த்துட்டு அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போவோம். தட் இஸ் ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸில் ஒரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் ஒன்று பார்த்தோம். அதாவது டிஸ்டன்ஸ் எப்படி இருந்தது, இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர் டு ஏரியா ஆஃப் த பிளேட், டி ஸ்கொயர் வெரி வெரி லெஸ் தென் ஏ அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து அந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி எப்படி போகாதுங்கிறாங்க, யூனிஃபார்மாக ஒரே லைன் இருக்காது. அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இந்த போத் எண்டில் வந்து போத் எட்ஜஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெண்ட் ஆகும். இப்போ இந்த ரெண்டு இதில் 2 எட்ஜஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், பெண்ட் ஆகும், அவுட்வேர்ட்ஸில் பெண்ட் ஆகும். அதை டயக்ராமில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெண்ட் ஆகுது, எட்ஜஸில் பெண்ட் ஆகக்கூடிய இந்த ஃபீல்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரிஞ்சஸ்னாவே விளிம்பில் வளையிறது, விளிம்பு வளைவு. ஓகே, ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரிஞ்சிங் ஃபீல்டுக்கான கண்டிஷன் எப்படி இருக்கணுங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 plates இட்ஸ் வெரி வெரி லெஸ் தென் ஏரியா ஆஃப் த பிளேட். Distance between the 2 plates it's very very less than the area of the plates. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்குது, இந்த 2 edgesல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிருதுங்க, பெண்ட் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல்.
இந்த ஃபீல்டுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? ஃப்ரிஞ்சிங் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, we see the next one, that is example 1.20. Okay students, we see the next one, that is example 1.20. See the question. A parallel plate capacitor has square plates of side 5 cm and separated by a distance of 1 mm. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு பிளேட்டுடைய சைட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ ஏரியானா நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். 5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இது கொடுத்துருக்கிறது ஒரு சைடுடைய தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 சென்டிமீட்டர். செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ், அப்போ ரெண்டு பிளேட் கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க? 1 மில்லிமீட்டரில் இருக்குது. இப்போ என்ன கொஸ்டின் சொல்கிறான்? கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் என்ன? இந்த ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கடையில் என்ன கெப்பாசிட்டர்? we know the ஃபார்முலா தெரியும். ஆட்டோமேட்டிக்கலி we calculated. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் த 10 volt பேட்ரி இஸ் கனெக்டட் டு த கெப்பாசிட்டர். என்ன செய்கிறோம்? நம்ம 10 volt பேட்ரி கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணோம்னா அப்போ எவ்வளோ சார்ஜ் உள்ளே ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது another one question. ஸோ here 2 questions are there. One is that first we find calculate the capacitance of this capacitor. Second we find the charge. Okay, here one given value will be given, that is the epsilon naught value, that is 8 epsilon naught value we know that is 8.854 into 10 power minus 12 Newton meter square Coulomb power minus 2 or Coulomb square Newton inverse meter power minus 2. Okay, Coulomb square Newton inverse meter power minus 2. இதான் unit will be wrong அங்கே. Okay, see the first one. அப்போ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ லாஸ்ட் கேஸில் நம்ம பார்த்தோம், தட் இஸ் epsilon naught A divided by D. Here both value will be given. எல்லா வேல்யூமே இங்கே கொடுத்துட்டான். A value, D value and epsilon naught value. Just we substitute. But one small check, what is that? A value not given. A value, it's a side value. ஒரு ஸ்கொயர் பிளேட்ஸ் உடைய ஒரு சைடுடைய வேல்யூ தான் 5 சென்டிமீட்டர். அப்போ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அதுதான் ஏரியா. அப்போ ஏரியா கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சியோட வேல்யூவை எது கன்வெர்ட் பண்ணுறோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்கோ ஃபேரடு கொண்டு வரோம். ஏன்னா ப்ராக்டிக்கல் யூனிட்டு பிக்கோ ஃபேரட் ஆர் மைக்ரோ ஃபேரட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. அடுத்து எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ எவ்வளோ சார்ஜ் இங்கே ஸ்டோர் ஆகுதுங்கிறது பார்க்குறதுக்கு ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர், தட் இஸ் C is equal to Q by V. we need Q வேல்யூ. ஸோ C into V. C இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். V வந்து நம்ம புக்கில் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து உள்ளே ஸ்டோர் ஆகுது, சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் 221.2 into 10 power minus 12 Coulomb or 221.2 pico Coulomb. Okay, it's one of the important 3 mark question. We see the next one, that is application of capacitors. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக் நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம், எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர். ஸோ வி சி த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, புக் பேக்கில் இருக்காது, பட் இன்டீரியர் கொஸ்டின் ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதான் நம்ம அடுத்து பார்க்குறோம். ஓகே, வி சி த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் நிறையா இடத்துல கெப்பாசிட்டர்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னா ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர். எங்கே சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா டிஜிட்டல் கேமராஸில் யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் கேமராவில் இந்த ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் கேமராவில் வரக்கூடிய ஃப்ளாஷ்க்கு வந்து நம்ம இது தான் ஃபாலோ பண்ணுறோம், கெப்பாசிட்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, நம்ம மொபைலில் இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்க்கு வந்து இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறான். எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாஷ் ஆன் பண்ணோம்னா எனர்ஜி வந்து கெப்பாசிட்டர் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து இங்கே டயக்ராமில் இங்கே வந்து டிஜிட்டல் கேமராவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் காட்டுறான். மொபைலில் வந்து நம்ம மொபைலெல்லாம் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ அது ஒன்று ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட்டில். ஓகே, அப்போ இந்த கார்டியாக், வி நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டியாக் அரெஸ்ட் அண்டு ஹார்ட் அட்டாக். இது ரெண்டுக்கு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு. நிறைய பேர் நம்ம இது ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிறோம். கார்டியாக் அரெஸ்ட்னாலும் ஹார்ட் அட்டாக்னாலும் ஒன்று நினைக்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட்லாம், இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து என்ன ஆகும், திடீர்னு ஃபங்க்ஷன் ஆகிற ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம திருப்பி அந்த பம்பிங் நம்ம என்ன பண்ணலாம்,
அந்த ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைபர் லேட்டர்ஸ்னு ஒரு டிவைஸ் இருக்குது. சினிமாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சி த டயக்ராம், நம்மளோட செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதான் ஃபைபர் லேட்டர்ஸ் அப்படின்பாங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து நம்ம சினிமாலெலாம் நம்ம பார்த்துருப்போம், 2-3 சினிமாவில் காட்டியிருக்காங்க. ஸோ சடனாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாப் ஆன அந்த பல்சஸை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் தான் இந்த டீஃபைபர்லேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 175 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர்ஸு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் அதை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா அரௌண்ட் 2000 வோல்ட் கொடுக்கலாம். அது நம்ம அந்த பேராகிராஃப்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சடனாக ஹார்ட் அட்டாக் வேறு, கார்டியாக் அரெஸ்ட் வேறு. நார்மலாக ஹார்ட் ஒர்க்காக என்னாகும், டப்புன்னு ஸ்டாப் ஆகிடுது, அதான் கார்டியாக் அரெஸ்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் டீஃபைபர்லேட்டர்ஸ். அங்கே வந்து அந்த சார்ஜ் ஹை வோல்டேஜ் நம்ம கொடுக்கணும், அந்த வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக சார்ஜ் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அரௌண்ட் எவ்வளோனா 175 மைக்ரோ ஃபேரட்ங்கிற அளவுக்கு சார்ஜ் வந்து உள்ளே இருக்கும். இந்த ஃபைபர்லேட்டர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஏசி டீஃபைபர்லேட்டர்ஸ் இருக்குது, டிசி டீஃபைபர்லேட்டர்ஸ்னு இருக்குது. இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், தட் இஸ் ஆட்டோமொபைல் என்ஜின்ஸில் கெப்பாசிட்டரோட யூசஸ் எங்கே அப்படின்னா ஸ்பார்க். இப்போ நம்ம பைக் ஒரு சில நேரங்கள் நம்ம 2 வீலர்ஸோ கார்ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வரக்கூடிய அந்த ஸ்பார்க் எலிமினேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணலாம், அதான் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ். ஓகே, அண்டு லாஸ்ட் பாயிண்ட் பவர் சப்ளைஸ். அதாவது பவர் சப்ளைஸில் இந்த பவர் ஃப்ளக்சுவேஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ண முடியும், அதான் 4th பாயிண்ட்டு. அதே மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷனுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். வேறு எங்கே சார் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் ரேடியோ சர்க்யூட்ஸில், டிவியில், இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைன் டியூன் ஒன்று நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம். டியூனிங்லேயே ஃபைன் டியூன் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இதுக்கு கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம புக் பேக்கில் இல்லை கொஸ்டின், பட் ஒரு இன்டீரியரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த 4 பாயிண்ட்டு. சப்போஸ் இதோட ட்ராபேக் இருக்குது, கெப்பாசிட்டரோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் பாயிண்டில். என்ன சார் அப்படின்னா, சப்போஸ் உடனடியாக நம்ம டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்ருக்கு, எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கூடியது தான், சார்ஜஸும் எனர்ஜியும் அங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. நம்ம என்ன ஆகும், ஈவன் ஆஃப்டர் த பேட்ரி ஆர் பவர் சப்ளை ரிமூவ் கெப்பாசிட்டர் ஸ்டோர் த சார்ஜ் அண்டு எனர்ஜி ஃபார் சம்டைம்ஸ். அப்போ அதை எடுத்துகிட்டு இருக்கு, ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே என்ன ஆகும், சம் எனர்ஜிஸ் வந்து எடுத்துகிட்ருக்கு, இன்டேங்க் பண்ணிகிட்ருக்கோம். சடனாக நமக்கு என்ன பண்ணலாம், அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஆஃப் பண்ண உடனே நம்ம டிவி, மற்றபடி ஆட்டோமொபைல்ஸ் டிவி இந்த மாதிரி இதை வந்து நம்ம டிவியோட பேனலை டச் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு முடியுது, இந்த டாபிக்ஸோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. I will see you the next class. Next we see the homework session. Okay students, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூஸ்டு இன் த டயஎலக்ட்ரிக் ஃபஸ்ட்டு டாபிக். செகண்ட் பார்த்திங்கன்னா டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன், டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தோம். தென் வாட் இஸ் கெப்பாசிட்டர்ஸ் அண்டு பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், தென் definition of capacitance of the capacitor, and next one what is that is capacitors of a parallel plate capacitor, and next one application of capacitors. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா டெஃபினிஷன், அதாவது இப்போ டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுனாக இருக்கட்டும் அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ கெப்பாசிட்டர், அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஸோ டுடே ஹோம்ஒர்க் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 20, பேஜ் நம்பர் எங்கே, திஸ் இஸ் த பேஜ் நம்பர் 76. கொஸ்டின் நம்பர் 20, டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர், கிவ் இட்ஸ் யூனிட். அப்போ யூனிட் 2 யூனிட் இருக்குது, அப்போ டெஃபினிஷன் எழுதணும். டெஃபினிஷனுக்கு அடுத்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்டு யூனிட், 2 யூனிட்டுமே ஃபேரட் ஆர் ஃபேரட் எழுதணும், ஆர் கூலும் பர் வோல்ட் இந்த யூனிட் எழுதணும். அண்டு ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் மைக்ரோ ஃபேரட் ஆர் பிக்கோ ஃபேரட் இது எழுதணும். ஓகே, இது ஒரு கொஸ்டின்.
And another one, what is that? Question number அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா question number 18. Obtain the expression for capacitance for parallel plate capacitor. Okay, it's one of the 3-mark question, very important 3-mark question. So ரெண்டுமே capacitance டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 20, லாங் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 18. இந்த ரெண்டு கொஸ்டினும் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I will see you in next class. Thank you.